முடித்துப்பார். சரியா? கண்ணை விழித்து நன்றாக பார். நாராயணா ஆதியே போற்றி 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 எங்கள் அரவிந்தா பாதா போற்றி அரவிந்தா பாலா போற்றி ஜோதியே போற்றி போற்றி சுவாமியே போற்றி போற்றி எங்க சுடரோலி தீவாய் போற்றி சுடரோலி தீபா போற்றி யானை கரு புரிந்தவனே போற்றி நாளைக்கு அருந்த குளித்தவனே போற்றி எங்க ஏகாம் பரம்பொருளே போற்றி எனக்கு காட்சி கொடுத்தாயே எனக்கு இதுவே மிகவே நன்றியா அதனால் எனக்கு இதுவே பெருசு இந்த நிலைமைக்கு நீ இருக்கிறீ இந்த நிலைமை யார் யார் காரணம் யார் சத்ரு உனக்கு எனக்கு சத்ரு யாரு கேட்கின்றாய் எனக்கு சத்ரு யாரு கேட்கிறா நாராயணா எனக்கு முதல் சத்ரு தெரியுமா கரியம்மான் எனக்கு வந்து கரிய சத்ரு முதல் சத்திரிவே நீதான் நாசமா போறதுக்கு காரணமே சரி இரண்டாவது யாரு என்னை இன்ற குண்டலே தாயாக இருக்கக்கூடிய குந்தமாதேவி எனக்கு இரண்டாவது சத்திரி சரி மூன்றாவது சத்திரா தெரியுமா தீமையாகிய பூமாதேவி எனக்கு சத்துருவாக்கினான் மூன்றாவது சத்துரு பூமாதி நாலாவது சத்து காமதேன்னு எந்த கோவிலுமே அஞ்சாவது சத்துரு ராஜனா எந்த குரு பரசுராமர் பரசுராமரானவர் எனக்கு சத்துரு நாராயணா இப்பேற்பட்ட ரிப்பேரின சாபம் வந்து ஆறு பேரிட சாபம் என்ன தெரியுமா முதல் சத்துரு என் தாயாக இருக்கக்கூடிய குந்தமா தேவி ஒரு தினத்துல பொற்கிணத்துல பாலை கறந்து வைத்தது அந்த பாலை குடித்து இருந்தால் இந்த 18-18 பாரத பொருள் யாரும் ஜெயித்திருக்க முடியாது அப்ப கருமுன் அவதாரம் எடுத்து வந்து நீ தரித்தாய் என் தாயாக இருக்கக்கூடிய பெத்த தாயானது குந்தமாதேவி என்னை கர்ணன் என்று சொல்லி இருந்தால் ஐவர் ராஜாக்கள் என்னை கொண்டிருக்க மாட்டார்கள் இரண்டாவது என் தாய் மூன்றாவது இந்த பூமாதேவி இருக்கிறது நான் ரதத்தை ஓட்டி கொண்டு வந்தேன் அந்த பூமாதேவியானது ரத புடை சாய்ந்து விட்டது அதனால இந்த பூமாதேவி கொடுத்து விட்டார் பூமாதேவியானது எப்படி வருது அந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய 12ஆம் இடம் கொடுத்து விட்டார் அதனால அர்ஜுனுடைய சிரம் கிடைக்கவில்லை இந்த காமன் என்று சொல்லக்கூடிய கொன்று பசுவானது அந்த கோவானது ரத்தனை ஓட்டிக்கொண்டு போது கன்றை எப்போது நான் கண்டேனோ அந்த சாபங்களுக்கு விட்டது பரசுராமனானவர் என் மனிதிலே படுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கருவியாக எடுத்து கொடுத்துக் கொண்டு வருது உதிரமானது ஒரு சத்திரனானவன் பேர் கற்றுக்க மாட்டான் உதிர்த்தக்கட்ட காத்தரங்க போக தெரிவிப்பான் அப்பேற்பட்ட சாபம் எல்லாம் எனக்கு நேர்ந்து விட்டது சரி நாராயணா இப்பொழுது எனக்கு இந்த பிறவி வேண்டாம் எனக்கு வட்டத்தை கொடுத்தால் போதும் கர்ணா நாராயணா நாராயணா எனக்கு அப்பேற்பட்ட
மோட்சத்தை கொடுக்காவிட்டாலும் சரி. சகுந்தலா அம்மாவுக்கு அந்த 4ஆம் பதவி சாலோபா சாமிபா சாய்ச்சல் சொல்லக்கூடிய 4ஆம் பதவி மோட்சத்தை கொடுத்து நல்ல முறையில கடைசி பார்த்தால் கர்ணனானவுக்கு இந்த விரிவிலே மோட்சம் கிடையாது. ஏன் தெரியுமா? அத்தனை தான தர்மத்தையும் செய்தான். தானத்தில் இருப்பது 32 தானம். ஆனால் இவன் செய்தது 31 தானம். ஒரு தானமாக இருக்கக்கூடிய அன்னதானத்தை செய்யவில்லை. யார் அன்னதானம் என்று கேட்டாலும் அங்க செய்யறாங்க பாரு அப்படி என்று சொல்லிதான். வீட்டுல பெண்மணி இருந்தாதான் சாப்பாடு போறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். என்னதான் ஆம்பளை நீ 1 கோடி 1 லட்சம் சம்பாதிச்சாலும் வீட்டுல ஒரு பெண்மணி இருக்கணும். அந்த பெண்மணி இருந்தாதான் மற்றவங்களுக்கு சாப்பாடு போட முடியும். வீட்டுல பெண்மணி இல்ல, அதுவும் தவறு கிடையாது. அதனால இந்த பிறவில் இல்ல, அடுத்த பிறவில். அடுத்த பிறவி என்ன பிறவி நாராயணா? அடுத்த பிறவில் கர்ணன் நீ சிறுதொண்டனாகவும் உன் மனைவி பொன்னுரவி வெங்கட்டின் ஆட்சியாகவும் விஸ்வகேது சீராளனாக பிறந்து வரும் பக்தர்களுக்கு சிவபக்தர்களுக்கு நாராயணா திருச்செங்காட்டாங்குடிக்கு சென்று நானும் சிறுதொண்டனாகவும் என் மனைவி வெங்காட்டினங்கையாகவும் என் மகன் விஸ்வகேதா சீரனாகவும் பிறந்து அன்னசத்திரத்தை கட்டி ஒரு நாளைக்கு 1000 பேர்களுக்கு அன்னம் அளிக்க வேண்டும். அப்படி அன்னம் அளித்து வந்தால் அடுத்த பிறவில எனக்கு 4ஆம் பதவி தெரிவிக்கிறேன். அப்படியே சென்று வருகிறேன் நாராயணா. இந்த பிறவில காட்சி மட்டும்தானா? இந்த பிரிவுல சதுர்புத காட்சி கிடைச்சது உனக்கு தான்டா. அப்படியே நாராயணா. சரி, அப்படி இருக்கும்போது உனக்குதான் இந்த பிரிவில் மோட்சம் கிடையாது. அந்த சகுந்தலா அம்மாவுக்கு மோட்சம் கொடு. இந்த பிரிவிலே மோட்சம் இருக்கு. சரியா? அப்ப திதில வைக்கணும் போய் எனக்கு மட்டும். சூலசேர ராஜா பெற்ற சோசுல கொண்டாயே தம்பி 18 போரிலே இன்றைய தினத்திலே 17வது போர். அதனால் அதோ கர்ணன் பானம் பட்டு அர்ஜுனன் மாண்டானா, அர்ஜுனன் பானம் பட்டு கர்ணன் மாண்டானா என்ற விஷயம் தெரியவில்லை. சரி, ஐயோ பூத்தது புறத்திலே பூத்திருந்தா உழைக்காரு பெருப்பாக உழைக்காரு பூஜை செய்வாங்களா? அட கொத்து மல்லி கொடுக்கு மல்லி அடையா கொடலே நீ பூத்த மல்லி அடைய கொடலே பூத்தது ஒரு குளத்திலே பூத்திருந்தா உனக்கு குறுக்க பெருப்பா உனக்கு குரு பூஜை செய்வாங்க. குருச்சேத்திரம் சென்ற எந்த ஐயோ Thank you.
எங்கனால கம்பு இருக்குதுன்னு அடையின் மாலையிட்டு என் துறையே நான் குதிச்சேன் கிணத்துக்குள்ள சாமி மாலையிட்ட பதிவானவரே இன்னைக்கு ஒரு புறமா மாலையிட்ட என் துறையே இன்னைக்கு குதிச்ச பொண்ணு திருவுலங்கம்பளம் இன்னைக்கு ஒரு புறமா என் மாலையிட்ட என் துறையே இன்னைக்கு குதிச்ச பொண்ணு திருவுலங்கம்பளமா இன்னைக்கு அத்தி மரம் பொழந்து அடையின் மாலையிட்டு வல்லானம் இன்னைக்கு அத்தை விட்ட மெத்தையில 2 அரும்பு வந்து தொங்குதன்னா இன்னைக்கு அரும்பு பொருத்தமில்ல என் மாலையிட்டு என் துறைய இன்னைக்கு அத்தை மகன் சொந்தமில்ல சாமி நிக்கிம்மாங்க மரம் பொழந்து இம்மாளைங்கிட்ட என் துறைய இன்னைக்கு மாமா விட்ட மெத்து இளம்பால வந்து தொங்குதம்மா இன்னைக்கு மேல பொருத்தமில்ல என் மாலையிட்ட என் துறைய இன்னைக்கு என் மாமா மாமா சொந்தமில்ல சுவாமி ஒரு பெண்ணுக்குன்னு பார்த்தாக்கா பூவும் பொட்டு தான் நிலையானது சாமி என் பதியானவரை போன பின்பு எனக்கு பூவு எதற்கு பூவு பொட்டு எதற்கு வலையில் எதற்கு வலையில் வாசி பிறந்து விட்டால் இந்த ஆபரணங்கள் தான் சாமி இதுக்கப்புறம் நான் எப்படி தெருவில் நடப்ப சாமி எனக்கு தோடு எதற்கு தோடு அம்மா அது எதிராளியா இருக்க முடியாம கர்ணன் மாண்டு போயிருக்கின்றான். நீங்கள் எதற்காக வடிவீர் வைத்து அழுகின்றாயிரு? ஏனென்றால் அவன் தான் 5 ராஜாக்கள் மூத்த பெருந்தோர் உங்கள் அண்ணனாகிய கர்ணன். அம்மா அப்படி எங்க கூட பிறந்த அண்ணன் முதலே சொல்லியிருந்தா அண்ணனே இந்த நாட்டை ஆண்டிருக்கலாமே, நாங்கள் காட்டிலே இருந்திருப்போம். அம்மா ஏன் இந்த உண்மையை சொல்லவில்லை? ஏனென்றால் நான் செய்திய சத்தியம் பிரகாரம் ஏனென்றால் நான்
ஐவர் ராஜாக்கள் மூத்தோர் என்று ஐவர் ராஜாக்கள் தெரியக்கூடாது. ஆ, அவன் செய்தது முதல் சத்தியம். ஆ, அப்படி தெரிவித்த என்றால் ஏன் உன் மடிமீதியை அழுகிறாய் பார். ஆ. அப்பொழுதுதான் தெரிய வேண்டும் நான் தான் ஐவர் ராஜாக்கள் மூத்தவராக கர்ணன். அம்மா அப்படின்னா இன்று நாள் முதல் அது அண்ணனுக்கு நம்ம அங்குதேச வட்டத்தை சுட்டி அது விஸ்வகேதிக்கு அங்குதேச வட்டத்தை சுற்றி அண்ணியும் நம்ம குழந்தையும் விஸ்வகேதியும் கூடயே அழைச்சிட்டு போயிடலாமா? எப்பொழுது நீ வந்து மறைத்தாயோ அடி பாவி சண்டாடி அதோ அடாமழை விடாதல் பெய்தாலும் ஒரு பெண் மனதில் எந்த ஒரு உண்மையை தங்காமல் அது முரத்தை தலைமையில் கவுத்து கொண்டு அது முன் வீடு தள்ளி சொல்லிட்டு விட்டு வர வேண்டும். பிடி சாபத்தை இத்துடன் இந்த நாடகம் நிறைவேறப்பட்டது. எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை போல எங்களை மன்னித்து பாவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். இத்துடன் நான் உங்களிடம் விடைபெற்று வருகிறோம். நன்றி. மீண்டும் நாம் வரலாம். அப்புறம் நல்ல நாடகம் நல்லா இருந்ததுன்னா ஜோரா ஒரு முறை கைத்தட்டு.